முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதி நூற்றாண்டு நிறைவு விழாவை ஒட்டி கலைஞர் எனும் கலைக்களஞ்சியம் மற்றும் பன்னாட்டு கருத்தரங்கமாக தமிழ் கவியரங்க ஐம்பெரும் விழா தமிழ்நாடு கலை இலக்கிய படைப்பாளர் கூட்டு இயக்க தொடக்க விழா உதகையில் உள்ள பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு. பெ. சாமிநாதன், சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன், திமுக மாவட்ட கழக செயலாளர் ப. மு. முபாரக், முன்னாள் அமைச்சரும் திமுக மாநில மருத்துவ அணி அமைப்பாளருமான டாக்டர் பூங்கோதை ஆலடி அருணா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கலை இலக்கிய படைப்பாளர் கூட்டியக்க கல்வெட்டினை திமுக மாவட்ட செயலாளர் ப. மு. முபாரக் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு பேராசிரியர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் குறித்து எழுதிய புத்தகத்தை அமைச்சர்கள் வெளியிட்டனர். மெல்ல மெல்ல நம்மை விட்டு விலகி இருக்கிறது என்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் நிச்சயமாக அந்த சூழ்நிலை உருவாகாது. நிச்சயமாக இந்த நம்முடைய தாய்மொழி நிச்சயமாக தலைத்து நிற்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த வகையில் தான் அடிக்கடி நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். வணிக நிறுவனங்களில் பெயர் பணி தமிழிலே இடம்பெற வேண்டும் அவசியம். எந்த மொழியில் இருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி ஆட்சேபனை இல்லை. ஆனால் தமிழ் மொழி அதற்கொரு அளவிலே அது இடம்பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அரசு இன்னும் சொல்லப்படும் அரசுடைய உத்தரவு. எனவே அதை தமிழ் வளர்ச்சித்துறை மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசுடைய தொழிலாளர் நலத்துறை தான் அதை நடைமுறைப்படுத்தும். யார் அதை செய்யாமல் இருக்கிறார்களோ அவரை அதற்கான ஆலோசனை வழங்கி தேவைப்பட்டால் அபராதம் விதிக்கக்கூடிய ஒரு நடைமுறையும் இருக்கிறது. அதை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். இன்னும் வருகிற காலம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சமீபத்தில் சென்னையில் வணிகர் நல வாரியத்தின் கூட்டத்தில் கூட அதைத்தான் அறிவுறுத்திருக்கிறார். எனவே அந்த வகையில் எதிர்காலத்தில் அதையும் நடைமுறைப்படுத்துவதற்கு முழுக்க ஏனென்று சொன்னால் பிற மாநிலங்களுக்கு செல்கிற பொழுது இருக்கக்கூடிய கர்நாடகாவோ கேரளா மாநிலத்துக்கு போகிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய அவருடைய தாய்மொழி இல்லாமல் பெயர் படி நாம் பார்க்க முடியும். ஆனால் நம்முடைய மாநிலத்திலே தான் அது போன்ற ஒரு சூழ்நிலைகள் சங்கடமான ஒரு சூழ்நிலைகள் இருந்து கொண்டு இருக்கிறது. அதை நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள் நம்முடைய அனைவரும் அதை ஒரு தொண்டாக ஏற்று அதை மற்றவரிடத்தில் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி வேண்டுகோள் வைத்து அதை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் எல்லாம் துணை நிற்க வேண்டும். ஏன்னு சொன்னால் இதெல்லாம் முத்தமிழ் கலைஞர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியார் போன நமக்கு விட்டிருக்கின்ற ஆலோசனைகள் அங்கே சொல்லக்கூடிய கருத்துக்களை மனதிலே தாங்கி அதையெல்லாம் நடைமுறைப்படுத்த நாம் எல்லாம் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்வோம். எனவே அந்த வகையில் இந்த நம்முடைய நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் விழாவும் எடுக்கிறோம், அவருடைய சிந்தனைகளை வெளிப்படுத்துகிறோம், அவருடைய படைப்புகளை அங்கே வெளிப்படுத்துகிறோம். எனவே அதுபோல அவருடைய திறமைகளை வெளிப்படுத்துகிறோம், இந்த உலகத்துக்கு சொல்கிறோம். அதே நேரத்தில் அவர் எண்ணிய எண்ணத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் அனைவரும் அரசியல் வாழ்க்கை அவருக்கு 20 ஆண்டு காலம் முரசொலி நடத்திய பத்திரிகையாளர், 60 ஆண்டு காலம் திரைப்பட பணியாற்றியவர், கதை திரைக்கதை வசனம் தயாரித்த படங்கள் 72 படங்களுக்கு இதெல்லாம் செஞ்சிருக்காரு. முதல் படம் அவரது படம் ராஜகுமாரி. அது 11/4/1947 சுதந்திரம் வாங்கும் போது முதல்ல அந்த படம் வெளிவந்திருக்கு. இறுதி படம் பொன்னர் சங்கர் 29/4/2011. அந்த காலத்தில் நாங்கள் இருந்தோங்க. இதில் அறிவு சார்ந்தவர்களாக தமிழகம் ஒரு அறிவு சார்ந்த பொருளாதாரமாக இருப்பதற்கு இவர்கள் தான் காரணம் என கூறிக்கொண்டு